கல்வித்துறைக்கு மத்திய மாநில அரசுகள் அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஜி விஸ்வநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை குறித்த கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது. இதில் கல்வியாளர்கள் பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அனுமதி, அங்கீகாரம் உள்ளிட்டவை குறித்தும் புதிய கல்விக் கொள்கைகள் குறித்தும் கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஜி விஸ்வநாதன், மத்திய மாநில அரசுகள் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். புதிய கல்விக் கொள்கைக்கு கருத்துக்களை மத்திய அரசு கேட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். 6% of the GDP should be spent on education என்பது நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் இதுவரை நிறைவேறவில்லை. இப்பொழுதாவது அதை செய்ய வேண்டும் என்று இந்த கமிட்டி வலியுறுத்தியிருக்கிறது. அது மிகவும் வரவேற்புக்குரியது. அதேபோல் மாநிலங்களுடைய கருத்தை அறிவதற்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவர்களும் செய்வார் என்று எதிர்பார்க்கின்றேன். மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒன்று சேர்ந்து தனியாருடைய துணையோடு இன்னும் கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்து நாம் உலகத்தோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. பள்ளி கல்வியிலேயும் வர வேண்டும், உயர்கல்வியிலேயும் வர வேண்டும். ஆகவே இன்னும் கொஞ்சம் கல்விக்கு அதிகமாக செலவழித்து மற்ற நாடுகளுக்கு சமமாக நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உயர்த்த வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் திட்டம், தாய்மொழி கல்வி என பல அம்சங்கள் வரவேற்கக்கூடியதாக இருப்பதாக வித்யா பாரதி தலைவர் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம், அவர்களுக்கு தொழிற்கல்வி, தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய தொழிற்கல்வி, வேலைவாய்ப்பை தரக்கூடிய தொழிற்கல்வி, தாய்மொழியிலே ஆரம்ப கல்வி, அதற்கு பிறகு அவர்களுக்கு பல்வேறு துறையில் முக்கியமாக நீதிநெறி கல்வி, பண்பு நெறி கல்வி, மொழிகளை பற்றிய கற்கக்கூடிய ஆர்வம், இது மாதிரி பல ஹையர் எஜுகேஷன், அதில் அவர்களுக்கு அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு நல்ல அம்சங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் காணப்படுகிறது.